வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பழையனூரில் மாகாளீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி உள்ளது. தூண்களின் 2 பக்கமும் மகா காளி மற்றும் விநாயகர் சன்னதிகள் உள்ளன. பலிப்பீடம் மற்றும் ரிஷபம் மண்டபத்தின் முன்புறம் உள்ளது. மகா மண்டபத்தின் வழியாக அர்த்த மண்டபத்துக்கு போகலாம். இங்கு வள்ளி தேவசேனாவுடன் ஆறுமுகர், அம்மன் மகா மண்டபத்தில் காட்சி தருகின்றனர். கருவறையில் மூலவர், கோஷ்டத்தில் திரிபுராந்தகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா அருள் புரிகின்றனர். அம்பாள் மரகதவல்லி வெளிப்பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் தனி ஆலயத்தில் உள்ளார். வெளிப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, பைரவர் உள்ளனர். இந்த கோயில் பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது. சோழர் காலத்தில் இது கல் கோயிலாக புனரமைக்கப்பட்டது. கல்வெட்டின்படி ஜெயகொண்ட சோழ மண்டலத்தில் மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்தின் கீழ் இந்த இடம் பழனையூர் என அழைக்கப்பட்டது. கல்வெட்டுகளில் பல்வேறு குறிப்புகளும் உள்ளன. முதலாம் குலோத்துங்க சோழனின் காலத்தில் இதே கிராமத்தைச் சேர்ந்த நாராயணபட்டர் இந்த கோயிலுக்கு அந்தி விளக்கை பரிசாக கொடுத்த குறிப்பு உள்ளது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் இந்த கிராம சபையால் கோயிலுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை பதிவு செய்கிறது. 3ஆம் ராஜராஜனின் ஆட்சியில் பல்லவந்தாரின் மகன் அழகிய சோழ சம்புவராயன் என்பவர் கோயிலுக்கு 2 வற்றாத விளக்குகளை எரிய வைக்க தங்கம் வாங்கி நிலத்தை நன்கொடையாக வழங்கியதாக கல்வெட்டில் பதிவு செய்துள்ளனர். இதுபோல் பல கல்வெட்டு ஆதாரங்கள் இந்த கோயிலில் கிடைத்துள்ளன. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யா நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருளே வடிவாகிய எம்பிரான் மாகாளீஸ்வரருடைய மலரடிகள் போற்றி. அதாவது பழையனூர் கிராமம், செங்கல்பட்டை அடுத்து பழையனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி அம்பா சமேத மாகாளீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 2500 வருட பழமையான ஆலயமாக திகழ்கிறது. 2ஆம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட சோழர் காலத்து சிவாலயமாக விளங்கக்கூடிய இந்த சிவாலயம் மிகவும் அற்புதமான சிவாலயமாக நமக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சுவாமி கஜபிருட்டம் என்று சொல்லக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கார். எல்லா கருவறையும் சதுரமாக இருக்கும். நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருவறையோடைய அமைப்பானது பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். அது சில குறிப்பிட்ட ஸ்தலங்களிலே மட்டும் வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட கோவில்கள், இந்த சரௌண்டிங்கில் ஒரு 100 கோவில்கள் அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அது ஒரு விசேஷமான ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது. சுவாமியுடைய பெயர் மாகாளீஸ்வரர்.
மகாகாளேஸ்வரர்னு சொல்லிட்டு நம்ம காசியில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீர்காழி பக்கத்தில் ஒரு மாகாளம்ன்ற ஒரு ஸ்தலமானது இருக்குது. அதனை தாண்டி 3வது ஸ்தலமாக மாகாளீஸ்வரர் அப்படின்னு விளங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நம்மளுடைய பழையனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய மாகாளீஸ்வரர் சிவாலயம். அம்பாள் மரகதாம்பிகா, மரகதம் எப்படி விலை உயர்ந்த ஒரு வஸ்துவாக இருக்கோ அதே மாதிரி அம்பாள் இங்கே விலை உயர்ந்த நிறைய விஷயங்களை நமக்கு, ஏன்னா விலை மதிப்பே அற்ற புத்திர பாக்கியம், திருமண தடை விலக்கல், அந்த மாதிரி எல்லா விதமான அருளையும் நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அம்மையாக தாயாக நமக்கு விளங்கக்கூடிய மரகதவள்ளி அம்பாள் இங்கே தனி சந்நிதியில் அமர்ந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். இறைவனுடைய திருநாமம் மாகாளீஸ்வரர். காளி பூஜை பண்ண ஸ்தலங்களுக்கு மாகாளீஸ்வரர் அப்படின்னு பேர் வரும். எப்படி காசியில் காளியானவள் பூஜை பண்ணாலோ அதே மாதிரி காளி பூஜை பண்ண ஸ்தலமாக இஸ்தலமானது திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் 27 நாகப்பாம்புகள் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ஆலயத்தோட விசேஷம். நாகதோஷம் காலசர்பதோஷம் உள்ள பக்தர்கள் அன்பர்கள் எல்லாரும் இங்கே சுவாமிக்கு பால் வாங்கி கொடுத்து ராகு காலத்தில் பூஜை பண்ணால் அந்த ராகுகேது தோஷமானது வீரியமானது குறைந்து அவங்களுடைய வாழ்க்கையானது மென்மேலும் நல்ல முறையில் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் நாகதோஷ பரிகார ஸ்தலம் நம்மளுடைய மாகாளீஸ்வரருடைய ஸ்தலம். 27 நட்சத்திரங்கள் 27 நாகங்கள் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கிறது. இன்னும் 2 நாகங்கள் டெய்லியும் சுவாமி பூஜை பண்ணுறதா ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் இருக்க எத்தனையோ பேர் அந்த நாகங்கள் பூஜை பண்ணுறத தன் கண்ணால் பார்த்து நேருக்கு நேராக சுவாமியிடத்தில் அந்த பாம்பு போய்ட்டு பூஜை பண்ணுறத பார்த்துருக்குறாங்க. அதனால் அப்பேற்பட்ட ஸ்தலம் இஸ்தலம். அது இல்லாமல் ரொம்ப விசேஷமாக கொற்றவை இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்தலம். கொற்றவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய குலதெய்வமாக திகழப்பட்ட அம்பாள். துர்க்கையோடைய முதல் ஆதி ரூபம் பார்த்திங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்வாள். அந்த கொற்றவையோடைய சிலை இங்கே உள்ளது. சப்தமாதாக்களை நடுவில் கொற்றவை இங்கே அமர்ந்திருக்கிறா. எருமை மாட்டை அப்படியே திருப்பி வதம் பண்ணுறா போல் மகிஷாசுர மர்தினியாக 4 கரங்களோடு அம்பாள் இங்கே எழுந்தருள் பாலிக்கிறா. அது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு ராகு காலத்தில் பூஜை பண்ணோமானால் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லையானது நீங்கும். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமானதை அம்பாள் கொடுப்பா. நமக்கு யமபயத்தை நீக்கக்கூடிய அம்பாளாக கொற்றவை இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறா. அந்த ஒரு கொற்றவையோடைய வழிபாடு என்பது இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கொற்றவையோட வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அபரிவிதமான பலன்களை நம்ம அதில் அனுபவிக்க முடிகிறது. அதனால் அதுவும் இந்த ஆலயத்தோடைய ஒரு சிறப்பாக நமக்கு அமைகிறது. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலமானது பார்த்திங்கன்னா கிராமத்தில் எழில் சூழ்ந்து அமைந்து அமைதியான ஒரு இடத்துல இருக்குது. நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்தோமானுமே நம்ம மனமானது எவ்வளோ பெரிய போராட்ட குணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி மனமானது ஒரு அமைதியான ஒரு போக்கில் சுவாமியிடத்தில் தஞ்சமடையக்கூடிய ஒரு நிலையானது இங்கே நமக்கு சுவாமியிடத்தில் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த ஸ்தலமானது அவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலமாக இங்கே அமைகிறது. இங்கே சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால திருமண தடையானது விலகும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும். ராகு காலத்தில் சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி 21 விளக்கேற்றி சுவாமியை வழிபடுறதுனால நாகதோஷம் காலசர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக உயர்வதற்கான அந்த ஒரு வளர்ச்சியை சுவாமி கொடுக்குற பெருமானாக இங்கே மாகாளீஸ்வர பெருமான் அமர்ந்திருக்கிறார். எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய மரகதவள்ளி தாயானவள் இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறார். இதெல்லாம் இந்த நம்மளுடைய ஆலயத்தோட சிறப்பு. நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த சிவாலயத்தை தரிசனம் பண்ணணும். நம்ம பிறந்துட்டோம். இந்த பிறவியோட பயன் என்னென்னா சுவாமி இடத்துல நம்ம போய் சேர்றது தான். அப்போ இந்த மாதிரியான ரொம்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை நம்ம தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணோம்னாலே அந்த சுவாமியோடைய அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமாக முடியும். ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறையேனும் சுவாமியை தரிசனம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மென்மேலும் ஒரு படி உயர நம்ம சுவாமியை பிரார்த்தனை செய்வோம். மாகாளீஸ்வரர் மலரடிகள் போற்றி. அதனை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுர் தேவி அம்பாள் அப்படின்ற ஒரு அம்பாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறார். ரொம்ப சூட்சமான வழிபாடு. எப்படி வாராகி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தாலோ அதே மாதிரி இந்த ஆயுர் தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் மிகச்சிறப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் வடக்க பார்த்து உட்காந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அம்பிகையாக இங்கே இருக்கா. அவளுக்கு 9 கரங்கள் மட்டுமே உண்டு. எல்லாம் 10 கரம் பார்த்துருப்பீங்க, 8 கரம் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு 9 கரங்கள் தான். ஒவ்வொரு கரங்களிலும் ஒவ்வொரு சித்தர்களை அம்பாள் ஏந்தியவாறு
அற்புதமான காட்சி கொடுக்குறார். அவருடைய பேரே ஆயுர் தேவி. நமக்கு ஆயுள் பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் ஆயுளுடைய பிரச்சனை ஏதாவது இருந்தால் அவளை வந்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஆயுஸ் கம்மியாக இருக்குன்னு ஜாதகக்கார் சொல்லிட்டா அப்படின்னா நம்ம இந்த ஸ்தலத்தில் வந்து ஆயுர் தேவி வணங்கினோம்னா அந்த ஆயுர் தேவியோட அனுகிரகத்தினால அந்த குறையானது நீங்கி நமக்கு ஆயுள் வளமானது நல்லபடியாக இருக்க வேண்டி அம்பாளை இங்கே அமாவாசை தினங்களில் வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதனால் ஆயுர் தேவி இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கிற அவளையும் நம்ம வழிபாடக்கூடிய ஒரு ஸ்தலமாக இங்கே இருக்குது. இந்த ஆலயத்தோடைய சிறப்பு வாய்ந்த பூஜை நாட்கள்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் 24 பிரதோஷங்களும் இங்கே நடைபெறுது. வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய 2 பிரதோஷங்களும் மாதம் 2 பிரதோஷம் இங்கே நடைபெறுது. அதை தொடர்ந்து சிவராத்திரி 4 கால பூஜைகள் இங்கே நடைபெறுது. அப்புறம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய விசேஷ நிகழ்வானது நடைபெறுது. 9 நாட்கள் அதாவது 6 நாட்கள் சஷ்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 6 நாட்கள் சஷ்டியானது இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வருடபூர்த்தி என்று சொல்லக்கூடிய விசேஷமான நிகழ்வு கும்பாபிஷேகம் பண்ணி வருடம் செய்யக்கூடிய வருடபூர்த்தியில் சுவாமிக்கு ருத்ர யாகம் மகா யாகமானது நடைபெற்று ருத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா அபிஷேகமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் வரக்கூடிய ஆனி மாதம் பூச நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் அந்த நட்சத்திரம் வர எந்த நாள்லையோ அந்த நாளில் சுவாமிக்கு வருடபூர்த்தி அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனை தொடர்ந்தால் போல நவராத்திரி, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு செய்யக்கூடிய ராகுகால பூஜைகள், நாகதோஷ பரிகார நாட்களுடைய பூஜைகள், தொடர்ந்து வரிசையாக எல்லா விதமான பூஜைகளும் நம்மளுடைய ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்க சொல்லது சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெற்று சுவாமியோடைய அருளுக்கும் அம்பாளுடைய கிருபாகடாட்சத்திற்கும் பாத்திரப்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவாஜனமே திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. மகாலீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பேருந்து வசதின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் போகக்கூடிய எந்த விதமான பேருந்தாக இருந்தாலும் ஏறிட்டு படாலம் கூட்ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த அந்த பஸ் ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்கிட்டோன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இல்லை மேஜிக் அந்த மாதிரியான வசதிகள் உள்ளது. பழையனூர் அப்படின்னு கேட்டு இறங்கினீங்கன்னா சுவாமியோட திருப்பெயரை சொல்லி இந்த கோவிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா கோவிலோடைய வாசல்லையும் உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதுவாக அது இருக்கும்.